இன்றைக்கி எம்இவியில் நாம் செய்ய போகிறது ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார். இந்த சாம்பார் வீட்டில் எவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலாம் வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற சமையல் வீடியோ உங்களுக்கு வரும். இந்த கப்பில் ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேங்க. நான் துவரம்பருப்பு, இது வந்து 150 கிராம் நான் கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். தண்ணி, ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. தண்ணி பருப்பு முழுகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/4 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள், நீங்கள் கட்டு பெருங்காயம் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 1/4 கட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போது குக்கர் வந்து பொங்கும், அதனால் நம்ம வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பருப்பு பொங்கும் குக்கரில் வச்சா எப்போவுமே, அதனால் நீங்கள் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இல்லைனா பருப்பு பொங்கி வெளியில் வந்துடும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேங்க. இப்போ நான் மூடிக்க போகிறேன். மூடிட்டு பாஸில் வச்சுக்கோங்க. ஒரு 4 விசில் வந்தால் போதும். பருப்பு 4 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா 4 விசில் வந்துச்சுங்க. ஸ்டவ் நல்லா ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நல்லா விசில் ஆவிலாம் அடங்கிடுச்சுங்க. இப்போ நான் திறந்து பார்க்குறேன். பாருங்கள், நல்லா பருப்பு நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி தான் நீங்களும் வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரண்டியில் லைட்டாக மேஷ் பண்ணிவிடுங்க. இந்த பாருங்கள் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம சாம்பார் பொடி ரெடி பண்ண போகிறோம். இப்போ பருப்பை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம சாம்பார் பொடி ரெடி பண்ண போகிறோங்க. முதல்ல 1 ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ போட்டுப்போம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம போட்டுப்போம். 1 ஸ்பூன் தனியா எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுப்போம். ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் வைக்காதீங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டில் வச்சிங்கன்னா தீஞ்சி போயிடும். ஸ்டவ் ஆன் பண்ணி தான் அதெல்லாம் ரெடி பண்ணுறோம் நம்ம கடாய் வச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம், இதையும் போட்டுக்கோங்க. மிளகு 1 ஸ்பூனுங்க, சீரகம் 1 ஸ்பூனுங்க. எல்லாத்தையுமே லைட்டாக அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. எல்லாமே இந்த கலர் மாறணும், இந்த பருப்போட கலர் மாறணும், லைட்டாக வாசனை நல்லா 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு பொன்னுருளாக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி பொன்னுருளாக வறுத்துக்கோங்க. ஸ்மெல்லும் நல்லா வரும் வறுக்கும் போது. அந்த ஸ்மெல் வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் போட்டுக்கோங்க. இதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம், ரொம்ப தீயை விட்டுறாதீங்க, அப்புறம் சாம்பார் கசக்கும். அதனால் சும்மா இதையும் ஒரு 2 நிமிஷம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, பருப்பு கலர்லாம். ரொம்ப தீயை விட்டிங்கன்னா இந்த வெந்தயம்லாம் வந்து ஒரு மாதிரி கசக்க ஆரம்பிச்சு. கருவேப்பிலை மட்டும் லைட்டாக இதுவாகட்டும், போதுங்க. இப்போ ஆஃப் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் இப்போ போட்டுப்போம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம போட்டு அரைச்சிக்க போகிறோம். இந்த டைமில் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சிப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுட்டேங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. எண்ணெய் இப்போ காயணும். எண்ணெய் சுட்ட உடனே கடுகு போடுவோம், சீரகம் போடுவோம். இது நம்ம இப்போ வந்து ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் செய்ய போகிறோங்க. என்கிட்ட ஒரு வியூவர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, சுகன் பிரியா. அதனால் நான் இப்போ வந்து ஹோட்டல் ஸ்டைல் லஞ்சு சாம்பார் செய்ய போகிறேங்க. இப்போ கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியுது. இந்த டைமில் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கடுகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன், சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன், இதை போட்டுக்கோங்க. அப்புறம் 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருந்தேன், அதை போட்டுக்கோங்க. அப்புறம் 3 மிளகா, காஞ்ச மிளகா, நீட்டு மிளகா போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட குண்டு மிளகா இருந்தால் கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த டைமில் கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தேன், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதெல்லாம் சும்மா 2 நிமிஷம் லைட்டாக ஆனாங்க. நான் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேங்க, அதை போட்டுக்கோங்க. அதுவும் லைட்டாக இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு இல்லை, மேலே அடிக்கும். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா நீட்டாக அரிஞ்சு வச்சுக்கிட்டேன், அது 1 போட்டுக்கோங்க. ரொம்ப வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. தக்காளி தொக்குக்கெலாம் வதங்கணும், அந்த மாதிரில லைட்டாக வதங்கணும். அப்போ தான் வந்து சாம்பார் வந்து ஒரு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும், க்ரன்ச்சியாக இருக்கணும். வெங்காயம் ரொம்ப வதக்கிடக்கூடாது. இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 தக்காளி வந்து இந்த மாதிரி இப்போ அரிஞ்சு வச்சுருக்கேங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும், அதுவும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் நான் வதங்கட்டும்.
தக்காளி வதங்கிடுச்சுங்க. தக்காளி கூட ரொம்ப குழைய வதங்கணும் இல்லை, கொஞ்சம் வதங்கினா போதுங்க இந்த சாம்பாருக்கு. கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கங்க, அதையும் போட்டுருங்க. நான் வந்து ஒரு கேரட்டு இந்த மாதிரி அரைஞ்சி வச்சுருக்கேன், ஒரு கேரட்டு இதையும் போட்டுக்கோங்க. பீன்ஸு ஒரு 5 பீன்ஸு அரைஞ்சி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக முருங்கைக்காய் 1 இந்த மாதிரி அரைஞ்சி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கோங்க. நான் வந்து 4 பேருக்கு சாம்பார் செய்கிறேங்க. கத்திரிக்காய் ஒரு 4 அரிஞ்சு வச்சுருக்கேன், இந்த மாதிரி நீட்டாக இதையும் போட்டுருங்க. காயெலாம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, லைட்டாக வதங்கினாவே போதும். ஒரு 2 நிமிஷம், ரொம்ப கொலலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. சாம்பாருக்கு வந்து லைட்டாக வதங்கினா போதும். நம்ம காரக்குழம்புலாம் ரொம்ப வதக்கிடுவோம்ல, அந்த மாதிரிலாம் வதக்கக்கூடாது, லைட்டாகவே வதக்கினா போதுங்க. இந்த டைமில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்து வச்சுக்கினேன், அதை போட்டுக்கோங்க. 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்து வச்சுக்கினேன், அதையும் போட்டுருங்க. வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கினேன், அதையும் போட்டுக்கோங்க. உப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா நான் 4 பேருக்கு வைக்கிறேன், அதனால் அவ்வளோ போடுறேன். நீங்கள் வந்து எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக இது பண்ணிவிட்டு இப்போது நாம் வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் வந்து இந்த காய்க்கு முழுகிற அளவுக்கு போதுங்க. இந்த டைமில் சாம்பார் பொடி நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேன், நீங்களும் அரைச்சிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சாம்பார் வைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இதே நல்லா இந்த மாதிரி இது பண்ணிவிடுங்க. இப்போயே சாம்பார் வந்து ஹோட்டல் சாம்பார் செம்ம வாசனை வருதுங்க, இந்த பொடியெலாம் போடுறதால. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க, கொஞ்சம் கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்குது. காயெல்லாம் கொஞ்சம் முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க தண்ணி. இப்போ நம்ம காய் வந்து ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் வெந்துருச்சான்னு பார்ப்போங்க. மூடி வச்சுருவோம். காய் வெந்திருக்கோங்க. இப்போ நம்ம பார்ப்போம். நடுவில் நான் ஒரு வாட்டி கிளறி விட்டேன், நீங்களும் கிளறி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் ஆச்சுங்க காய் வேகிறதுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா காய் வெந்திருக்கு. இந்த டைமில் வந்து நான் வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன், 1/2 hour முன்னாடி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம இதை ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு இது வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகணுங்க, புளியோட பச்சை ஸ்மெல் போகணுங்க. அதுக்கு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். கொச்ச பிறகு நம்ம பருப்பு ஊற்றிடும். புளி ஊற்றணும் இல்லைங்க, 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அந்த புளியோட ஸ்மெல்லாம் பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம பருப்பு ஊற்றிக்க போகிறோம். வேக வச்ச பருப்பை நீங்களும் ஊற்றிக்கோங்க. வேணா அந்த பருப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சாம்பார் திக்காக இருக்குது, ஆனால் ஹோட்டல் சாம்பார் திக்காக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப திக்காக இருக்குது. இந்த டைமில் இந்த பருப்பு பாத்திரத்தில் இருக்குல்ல, பாருங்கள், இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்திருக்கு சாம்பார். இதையும் 2 நிமிஷம் நம்ம இப்போ கொதிக்க விட போகிறோம். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி, பாருங்கள், அரிஞ்சு வச்ச கொத்தமல்லியை மேலே போட்டுருங்க. ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் தூள் மேலே போட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, ரொம்ப வேணாம், ஏற்கனவே போட்டோம். இது இந்த ஸ்மெல் வரத்துக்கு தான் திரும்பியும் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பாருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு கிண்டுங்க. 2 மினிட்ஸ் கொதிக்கணும். ஹோட்டல்லாம் வந்து வெல்லம் தான் போடுவாங்கங்க, அதுதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டால் தாங்க ஹோட்டல் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதுவும் போட்டுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் கொதிக்கணுங்க, அவ்வளோதான். நல்லா கொச்சிருச்சுங்க. சாம்பார் நல்லா ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் இருந்ததால் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் வாசனையாக இருக்குதுங்க. பாருங்கள், நல்லா வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல் சாம்பார் ரெடி.